யோபுவின் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாமா? ஜோப்ஸ் வியூ ஆன் மணி. யோபு பற்றி வேதம் சொல்கிறது, உத்ஸ் தேசத்துல ஒரு பெரிய செல்வந்தன். அந்த பணம் இருந்ததனால் அவன் ஒரு பாவியாக கொடூரனாக வாழ்ந்தானா? இட்ஸ் நாட் ராங் டு பி ரிச், பட் வேர் இஸ் யுவர் மைண்ட்? ஐஸ்வர்யம் மிகுந்தவனாய் இருப்பது தவறு இல்லை, ஆனால் நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது? அந்த பணத்தின் மீது இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. இஸ் மை மைண்ட் ஆன் மணி ஆர் ஆன் மை மாஸ்டர்? பணத்தின் மீதா அல்லது என் எஜமான் மீதா என் மனம் எங்கே, யார் மீது இருக்கிறது? யோபு 31 அதிகாரத்துல, அப்படி நான் பணாசை உள்ளவனாக இருந்திருப்பேன் என்றால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமம். ஆண்டவர் விசாரிப்பார். அப்படி பணாசையிலே நாம் உழல்வோம், சுழன்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் உன்னதத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. அதனாலதான் நீதிமொழிகள் 30 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7, 8, 9 வசனங்கள் படிச்சு பாருங்க. ஆண்டவரே, உம்மை நான் மறுதலித்து விடாதபடி அல்லது நான் திருடி விடாதபடி எனக்கு அன்றாடம் வேண்டிய ஆகாரத்தை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்ப பாருங்களேன், இந்த யோபு ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் அவன் மனம் பணத்தின் மீது இல்லை.